ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற நவம்பர் 12ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், நவக்கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் அனைவருடைய வாழ்க்கையிலையும் சுபமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு தான் தற்போது வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். அடுத்த 4 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய வக்ர பெயர்ச்சியில் ஈடுபட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார். இந்த பலன்களானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், பலருக்கும் பாதகமான விளைவுகளையுமே கூட கொடுக்கலாம். அந்த வகையில தான் மேசராசி நேயர்களுக்கு நவம்பர் 12ஆம் தேதியில இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்திக்க போறாங்க. இந்த மாற்றங்களானது அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா? ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதன் மூலமாக லாபம் கிடைக்குமா? தற்போது இருக்கக்கூடிய தொழிலை தொடங்கலாமா? இல்லை என்றால் வேறு தொழிலுக்கு போவதன் மூலமாக லாபகரமானதாக அமையக்கூடுமா? உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது? குடும்பத்தில் நிலைமை எப்படி இருக்க போகுது? ஏனென்றால் கடந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையால குடும்பத்தில் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே சரியாக போகிறதா? பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா? ரொம்ப நாட்களாகவே வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாமே தாண்டி இனி வரப்போகின்ற நாட்கள்ல அந்த சுப காரியங்கள் நாம எதிர்பார்த்தபடி முடியக்கூடுமா? இல்லை என்றால் மேலும் இழுபறியான சூழல்லையே இருக்க போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான விஷயங்களை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த 4 மாத காலங்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகள் உதவியாக இருக்கக்கூடும். மேலும் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/11/2025 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் குருவுடைய வக்ர பயிற்சியானது ஏற்பட போகிறது. இதனுடைய தாக்கம் தான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி பிரதிபலிக்க போகிறது. வருகின்ற நவம்பர் 12ஆம் தேதி மிதுன ராசியில குரு வக்ரமாகி கடகத்துக்கு செல்ல போகிறார். 4 மாதங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குரு வக்ரமாவது நன்மையான காலகட்டம் இல்லைங்க. ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடும். ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளானது நடக்கக்கூடும். 2025 நவம்பர் 12ஆம் தேதி முதல் வரப்போகின்ற 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருந்துதான் தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார். மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்கள் மற்றும் மேசராசி லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி இந்த நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானமாக அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடம் புதன் வீட்டில் குரு வக்ரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, திரிகோணத்துல ராகு இருக்காரு. வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ரொம்ப நாட்களாகவே தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தை சத்தமானது கேட்க போகிறது. குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்து இருக்க கொடுங்க. அதே சமயத்தில் எப்போதுமே குருவுமே பார்த்தீங்கன்னா வக்ரமாகி இருக்கிறதோ ராகுவும் இணையும் போதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பானது இப்போது மேசராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. மேலும் இடமாற்றத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இடமாற்றமானது உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே இப்போது தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகணும். அதாவது நான் எதிர்பார்த்த என்னுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். ஏன்னா இப்போது என்னுடைய ஃபேமிலியை விட்டு நான் ரொம்ப தூரத்தில் நான் தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேர்
பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு என்பதால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதே போல ஒரு சிலர் இடமாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் சாதகமாக போயிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வேண்டாம், என்னுடைய ஃபேமிலியோடு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றமானது ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க. நீங்க வெளியே போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இக்கட்டமான சூழ்நிலைகள்ல அரசு தொடர்பாக வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களுமே நடக்கலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங்கான உணவுகள் எடுத்துக்க கூடாது, நீங்க ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொண்டையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிதமான பொருட்களாக எடுத்துக்கணும். மிதமான கொஞ்சம் சூட்டில் இருக்கக்கூடிய, அதாவது அதிக சூட்டையுமே எடுத்துக்கூடாது, அதிகமாக ஜில்லுன்னு இருக்க பொருளையுமே எடுத்துக்கக்கூடாது, மிதமானதாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது மாதிரியான விஷயங்களை அதிகமாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. அப்போது தான் நல்லது நடக்கும். அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத தகராறுகள் ஏற்படலாம் என்பதால அந்த தகராறுகளை அமர்ந்து பேசி தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. நீ என்ன பெரியாளு, நான் என்ன பெரியாளு அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளானது வரலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க எப்படா சண்டை போடுவீங்க, உங்களுடைய சண்டையை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கும்பலே காத்திருக்குங்க. அவங்களுக்கு இடம் தர வேண்டாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, அண்ணன் தம்பிக்குள்ள உங்கள் இருவருக்கும் இடையே தான் சரிசமமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ சின்னதாக ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருந்தால் கூட விட்டு கொடுத்து போங்க, அதனால் பார்த்தீங்கன்னா தவறு கிடையாது. அதே சமயம் நீங்கள் விட்டு கூட கொடுக்க தேவையில்லைங்க, சரிசமமாக கூட பிரிச்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை போடாமல் நிதானமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முன்னணியில் பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க கிட்ட தெளிவாக சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருவருமே சண்டை இல்லாம அந்த சொத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கலாங்க. தேவையில்லாம சண்டை போட்டு அவங்க சொல்றதை இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு அதன் பிறகு கோர்ட்டுக்கு போய் அந்த வழக்கை தொடர்ந்து அதன் மூலமாக ஏகப்பட்ட செலவுகள் வந்து அலைச்சல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு பிரிவதை காட்டிலும் வீட்டிலேயே நம்ம சண்டை போடாம கொஞ்சம் நம்ம அவங்க கொஞ்சம் இதா நடந்துக்கிட்டா கூட உங்களுக்கு தெரியும்ல சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க மேசராசி நேயர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அமைதியா இருந்து அந்த விஷயத்தை கரெக்டாக மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே ரெண்டு சைட்லேயுமே பிரச்சனைகள் ஏற்படாமல் எளிமையாக சொத்துக்களை பிரிச்சுக்கலாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேசராசினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைட் யோகங்களுமே உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சிஸ்டம், ஐடி, கம்யூனிகேஷனு, சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றமானது மேசராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது. பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகளுமே கிடைக்க போகிறது. குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்புகள் வரலாங்க. சில தரவுகளால் பாதிப்புகள் வரக்கூடிய சூழலுமே உண்டாக போகிறது. எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அவை எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்பட போகிறது. சரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தொந்தரவாகவும் மாறலாம் என்பதால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும். அன்பும் அந்யோன்யமும் உண்டாகும். எதிரிகள் கூட நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாக போகிறது. எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலுமே அவை எல்லாமே தீரப்போகிறது. வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான நேர காலமாகவே இருக்க போகிறது. அதே சமயம் ஆடிட்டிங், எழுத்துத்துறை, மீடியா துறை, அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாமே அமோகமாக இருக்க போகிறது. தைரியம் உண்டாகும். எல்லா பிரச்சனைகளையுமே தைரியமாக பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டாகும். வீட்டின் மேல் தளத்துக்கு குடிப்போவது, பிளாட் வாங்குவதற்கான யோகம் உண்டாகி இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஏற்றத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். போன் தகவல்கள், எழுத்துக்களால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அது தொடர்பான விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள்லையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் 85% அற்புதமான யோகமானது இருக்கின்றது. இருந்தாலுமே மொத்தத்தில் மேசராசி நேயர்கள்
நேயர்கள் இந்த ஒரு குரு வக்ர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களிலுமே யோசித்து செயல்படணும். பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே தொந்தரவு செஞ்சிரும் என்பதால் உடல் ஆரோக்கியத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.